ஒரு ஊரில் சோமு என்ற பால் வியாபாரி இருந்தான். அவன் மிகவும் பேராசை கொண்டவன். தினமும் காலையில் கிராமத்தில் உள்ளவர்களிடம் சுத்தமான பாலை கொள்முதல் செய்வான். ஆனால் நகரத்திற்குச் சென்று விற்பனை செய்வதற்கு முன் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து பாலில் சரிபாதி அளவு தண்ணீரை ஊற்றி கலந்துவிடுவான். இந்த தில்லுமுள்ளு வேலை மூலம் அவனுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைத்தது. நான் எவ்வளவு புத்திசாலி, மற்றவர்கள் உழைத்துச் சம்பாதிப்பதை விட நான் எளிதாக பணம் சேர்க்கிறேன் என்று தனக்குள்ளேயே பெருமைப்பட்டுக் கொள்வான். இப்படி நேர்மையற்ற வழியில் சேர்த்த பணத்தை கொண்டு ஒரு பெரிய பையை நிரப்பினான். ஒரு நாள் அவன் அதிக லாபத்துடன் பணப்பையை எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது தாகம் எடுத்ததால் ஆற்றங்கரையில் பணப்பையை வைத்துவிட்டு தண்ணீர் குடிக்கச் சென்றான். அந்த நேரத்தில் மரத்திலிருந்த ஒரு குரங்கு பளபளவென இருந்த அவனது பணப்பையை ஏதோ பழம் என்று நினைத்து தூக்கிக் கொண்டு மரத்தின் உச்சாணி கிளைக்குச் சென்றது. பயந்து போன சோமு, ஐயோ, என் பணப்பையை திருப்பித் தந்துவிடு என்று கத்தினான். ஆனால் அந்த குரங்கு பையை திறந்து அதிலிருந்த நாணயங்களை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே வீசத் தொடங்கியது. ஆச்சரியமாக ஒரு நாணயத்தை ஆற்றிலும் அடுத்த நாணயத்தை சோமுவின் மடியிலும் மாற்றி மாற்றி போட்டது. இப்படியே பாதி பணம் ஆற்றுக்கும் பாதி பணம் சோமுவிடமும் வந்து சேர்ந்தது. இறுதியில் காலியான பையை குரங்கு கீழே போட்டது. சோமுவிற்கு அப்போதுதான் ஒரு உண்மை புரிந்தது. பாலில் அவன் கலந்த தண்ணீருக்கு உரிய பணம் ஆற்றுக்கே சென்றுவிட்டது. பாலுக்கான உண்மையான உழைப்பின் ஊதியம் மட்டும் அவனிடம் எஞ்சியது.